நிறைத்தவரே அளவற்ற அன்பினால் ஓ நிறைப்பவரே மாசில்லாத நிசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே மாசில்லாத நிசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடைக்கலமே உமதடிமை நானே நினைப்பேனே ஆடைக்கலமே ஆமென் அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து சொல்லுபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழி தன்னை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே நடக்கும் வழி தன்னை நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே ஆடைக்கலமே ஓமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே ஆடைக்கலமே ஓமதடிமை நானே சேர்ந்து எஸ் ஷாகபராதிரபாபா நன்மைகளையே நிதம் நிதம் நான் நினைப்பேனே ஆரம்பத்தி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே ஆடைக்கலமே உமதடிமை நானே அகமகிழ்ந்தே சேர்ந்து பறைசாற்றுவோம் நினைப்பேனே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே பற்றி கொண்டீரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆமை கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நிதம் நிதம் நான் நினைப்பேனே ஆடைக்கலமே உமதடிமை க்ளோரி ஆமென் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல வாயை திறந்து எனக்கு கிருபை கொடுத்தீங்களப்பா. ஹல்லேலூயா. மைட்டி காட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மைட்டி ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே அவருடைய நாமத்தை பணிந்து அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்துக்கு உரிய கனத்தை செலுத்துவது எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென்.
mighty God. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, mighty Jesus. எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. சேர்ந்து எல்லாரும் எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே. உணர்ந்து நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும். சேர்ந்து பாடுங்க, கண்ணை மூடி. ஆமென். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். சொல்லுங்க, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே ஓ நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே 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 நீர் மாத்திரமே. ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் ஒருவர் மட்டுமே, அவரே
அவரே மேலானவர், அவரே பெரியவர், பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், வாக்கு மாறாதவர். அவர் ஒருவர் தான் எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். Mighty God, hallelujah, hallelujah, mighty Jesus. ஒன்று சேர்ந்து எல்லாரும் hallelujah, mighty God. அவருடைய சமூகத்திலே பணிந்து கொள்வது எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். ஆராதனை என்பது அவரோடு ஒப்புரவாகிற, அவரோடு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து, நம்முடைய சரீர அவயங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, இந்த அவயங்களின் மூலமாக ஆண்டவரே, இந்த சரீர அவயங்களின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு என்னுடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் படைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறது ஆராதனை. இந்த நாவு உம்மையே துதிக்கும், இந்த கண் பரிசுத்தமானவைகளையே பார்க்கும், இந்த சிந்தை நல்லதையே யோசிக்கும், வார்த்தைகளை தியானிக்கும். ஆண்டவரே, இந்த கை உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும், இந்த கால்கள் உமக்கு பிரியமான இடத்திற்கு செல்லும் என்று ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தி, இந்த அவயங்களினாலே நான் உம்மை வேதனைப்படுத்தி இருப்பேனால், துக்கப்படுத்தி இருப்பேனால் என்னை மன்னியும் என்று ஒப்புரவாகிற, அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான நேரம். சங்கீதக்காரன் சொல்கிறான், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து நித்திய வழியில் என்ன நடத்துங்கப்பா, நித்திய வழியில் என்ன நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் நடத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? Thank you Jesus. Hallelujah, நன்றி. Hallelujah Jesus. Hallelujah, mighty God. குயவன் கையில் களிமண்ணான். சொல்லுங்க, குயவன் கையில் களிமண்ணான். அனுதினம் நீ வணைந்திடுமே, அனுதினம் நீர். சொல்லுங்க அர்ப்பணிப்போடு, என்னை வணைந்திடும் குயவன் கையில் களிமண்ணான். அனுதினம் நீ வணைந்திடுமே. அர்ப்பணிப்பீங்களா? அனுதினம் நீ வணைந்திடுமே. திரு கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணா. அனுதினம் நீ வணைந்திடுமே. கேளுங்க, கோயவன் கையில் களிமண்ணா. அனுதினம் நீ வணைந்திடுமே. இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரே ஒரு தடை ஆகான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்ததற்கு ஒரு காரணம் ஆகான். ஒரு ஆகான்னால எல்லா ஜனங்களுக்கும் தோல்வி. ரெண்டு கையை உயர்த்தி இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் ஒரு தடையா நீக்க விரும்பல. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து கேளுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும். குயவன் கையில்
களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமென். குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமென். எஸ், வணைஞ்சிருங்கப்பா. உங்க கையில் 2 வீலர் இருக்கலாம், 4 வீலர் இருக்கலாம். அதை டெய்லி தொடச்சி யூஸ் பண்ணீங்கன்னா மற்றவங்களாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எவ்வளோ புதுசாக வச்சிருக்காங்க, நீட்டாக வச்சிருக்கிறாங்க. அப்படியே தூசியோட துடைக்காம, 1 மாதம் துடைக்காம, 2 மாதம் துடைக்காம உங்கள் 2 வீலரையோ இல்லை உங்கள் 4 வீலரை வெளியே எடுத்துகிட்டு போனால் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. துடைக்கிறதுக்கு கூட சோம்பேறிங்களுக்கு நேரம் இல்லை, எவ்வளோ அழுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை கூட. ஒவ்வொரு வினாடியும் நம்மளை சுத்தம் பண்ணினே இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் ஈசோப்பினால் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே இருப்பீங்கன்னா 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம் நம்முடைய வாழ்க்கை தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாயிடும், வேதனைப்படுத்தக்கூடியதாயிடும். வெளியே உலகத்தில் வெளியே போயிட்டு வரும்பொழுது நம்முடைய வாகனத்தில் எப்படி தூசி எல்லாம் ஒட்டிக்குதோ அப்படிதான் உலகத்துக்கு போகும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய தூசி, இந்த உலகம் ஃபுல்லாக தூசி, பாவம் நிறைஞ்சிருக்குது. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடதான கர்த்தர் அழைச்சிருக்கிறாரே. குயவன் கையில் அர்ப்பணிப்பீங்களா? களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. சொல்லுங்க. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. அல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. வேண்டாத பலவீனம், அறிக்கை செஞ்ச பலவீனம். இனி சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என் நாவு திடீர்னு துடுப்பா 2 வார்த்தை பேசிடுது. பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறேன், பொறுமை இழந்துடுறேன். கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்பட்டுறேன். அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால இருக்க முடியல. வேண்டாத பலவீனங்கள். 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே மீண்டும் தலை தூக்க கூடாது. ஒருவேளை அதை பல முறை நீங்க அறிக்கை செஞ்சிருக்கலாம், பல நாட்கள் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அது உங்க வாழ்க்கையில எட்டி பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவரே அது மாண்டு மடியட்டோம்ப்பா. கேட்பீங்களா? Thank you Lord Jesus. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. பாடுங்க. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனை. என்னுடைய ஒப்பு கொடுத்தல் இந்த உபவாச ஜெபத்துல உமக்கு சுகந்த வாசனையா இருக்கட்டும்பா. ஓ சுகந்த வாசனையா நுகர்ந்து. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள்
தினங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். கேளுங்க. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. இந்த உபவாசத்துல கேக்குறப்பா, கேளுங்க. அவங்க என் வாழ்க்கையில மீண்டும் எழக்கூடாது. மாண்டு மடியட்டுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அப்பா, இந்த காலை உபவாச ஜெப வேளையில உணர்ந்து ஒப்பு கொடுக்க, உணர்ந்து அர்ப்பணிக்க, மெய் மனஸ்தாபத்தோடு அர்ப்பணிக்க, உம்மோடு ஒப்புரவாக நீர் கிருபை செஞ்சீங்களே, உமக்கு நன்றின்னு உணர்ந்தவங்க நல்ல கையை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி நல்ல விட்டு கொடுத்து நல்ல 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 ஆமென் நிரப்புகிறவர், 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 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நன்றி, நன்றி. கிருபையின் தேவனே, இந்த உபவாச நாளிலே நேரம் எடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் உண்டப்பா, பலவீனங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. உம்மை கனப்படுத்தும்படி உம்மிடத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, இவர்களை வழியிலே சோர்ந்து போவார்களேன்னு சொல்லி சும்மா அனுப்ப மனதில்லாமல் திருப்தியாய் அனுப்பினீரே. உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி. பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம்ம ஒருவருக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெப வேளையிலும் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அவர் பேரில் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய நாமத்தை பற்றியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவரிடத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தங்கள் பாதையிலே ஓட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே தீர்க்கதரிசியானவரை கர்த்தர் கொண்டு சென்று அங்கே நின்று பல காரியங்களை அவரோடு இடைபடுகிறார். அந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். எல்லாம் அவர் சொல்லி முடித்த பின்பு அவர் அந்த உலர்ந்து போன எலும்புகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்களாம், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று,
நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை அற்றவர்களாக ஒரு உலர்ந்த இருதயத்தோடு இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நடத்துகிற தேவன் நமக்குள்ளே தம்முடைய வசனங்களை, வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனங்கள் நாம் சார்ந்து கொள்ளத்தக்கதாக நம்மை தேவன் பேரிலே உறுதியாய் நிற்க தேவையான சகல விதமான பலனை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி சொன்னார்களா? எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து, அந்த உலர்ந்து போன எலும்புகளை போல இருந்த அந்த ஜனங்களை பார்த்து சொன்னா, நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் புறப்பட புறப்பட உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு என் முன் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மேல் நினைவாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நாம் அவரை சார்ந்து கொள்ள தேவையான நல்ல நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நம்பிக்கையிலே சோர்ந்து போகும்போது, கொஞ்சம் இழந்து மனம் தளர்ந்து போகும்போது தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலே இந்த வசனத்தை சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் உன்னிப்பாய் நீங்கள் கவனித்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. அல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியங்களை வேகமாக நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதுல பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகள், அரணுக்கு திரும்ப வேண்டிய காரியம், கர்த்தருடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே. நம்பிக்கையும் இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில சில சிறையிருப்புகளும் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது பல காரியங்களை குறித்து ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கை நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது, ஆனாலும் இன்னும் விடுவிக்கப்படாத சிறையிருப்புகளும் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் மூலமாக ஒரு சந்ததியாய் உருவாக்கி தமக்கென்று பிரித்தெடுத்து ஒரு தேசமாக அவர்களை உருவாக்கி, அவர்கள் இந்த பூமியிலே கர்த்தருடைய மகத்துவத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்த நாட்களிலே அந்த ஜனங்களுக்கு அவருடைய இருதயத்தின் ஆழத்தில், அவருடைய வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு மேம்பட்ட மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்கள் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். வேற எந்த ஜனத்திற்கும், வேற எந்த தேசத்திற்கும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை. செய்யப்படாத மேலான அதிசயங்களை எங்களுக்காய் செய்திருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் தங்களை ஒரு உயர்வாய் நினைப்பார்கள். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே கர்த்தர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தார். காரணம், அவர் தமக்கென்று அவர்களை பிரித்தெடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் ஆசீர்வாதங்களை ஒன்றல்ல இரண்டல்ல 1000 தலைமுறைக்கு அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்று வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார்,
1000 தலைமுறைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டு. நாங்கள் தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம், அவரை நாங்கள் அவருடைய சொந்த ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த நம்பிக்கை உண்டு. அவர் எங்களை தூளில் இருந்து தூக்கி எங்களை உயர நிறுத்துகிறார். இப்படி பல காரியங்களை குறித்து அவர்களுக்குள்ளே நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆனாலும் சில நேரங்களிலே அவர்கள் தவறு செய்யும் போது, அவள் பாவம் செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வழி விலகி போகும்போது கர்த்தர் அவர்களை புறஜாதிகளுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விடுவார். வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய கரங்களிலே அவர்களை விற்று போட்டார். அல்லேலூயா. என்ன செய்தாரா? விற்று போட்டார். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எழும்பும்போது இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஐயோ, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்கள் மூதாதையர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன, அவர் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை எங்கள் முற்பிதாக்களுக்கு அவர் செய்திருக்கிறார், அவருடைய அற்புதங்கள் எங்கே, அவருடைய அதிசயங்கள் எங்கே என்று அவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இந்த நம்பிக்கை, நாம் விசேஷித்தமானவர்கள், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாய் பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த நம்பிக்கை, விசுவாசம் விதைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே, சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தர் தங்களை பிரித்தெடுத்த காரியத்தையும், கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளையும் அவள் சொல்லி 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 என்ன செய்கிறார்கள்? வளர்க்கிறார்கள். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த நம்பிக்கை எப்பொழுதும் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் பிரதம மந்திரியினுடைய வார்த்தைகளெல்லாம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவளுடைய செயல்கள், அவருடைய காரியங்கள், சுற்றி இருக்கிற எல்லாமே எதிரிகள். சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் மிகப்பெரிய நாடுகள், மிகப்பெரிய பரப்பளவு, மிகப்பெரிய பொருளாதாரம், எல்லாமே மிகப்பெரிய அளவில். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் தேசம் 1947ஆம் ஆண்டு அது ஏற்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் தேசம் ஒரு தனி ஸ்டேட்டாக அது பிரகடனப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து அவர்களை சுற்றி இருக்கிற ஜோர்டான், சிரியா, இன்னும் எல்லா நாடுகள், ஈரான், ஈராக், எல்லா நாட்டவர்களும் அவருடைய வாயில அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியம், காலம் வரும், நாங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே அந்த மெடிட்டரேனியன் சீக்குள்ளாக தள்ளி போடுவோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அந்த கடலுக்குள்ளே அப்படியே தள்ளி போட்டு விடுவோம் என்று சொல்லுவார்கள். இன்று வரைக்கும் அதை அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பெரிய பெரிய நாடுகள், மிகப்பெரிய பொருளாதாரம் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலைமையில் இருந்து கொண்டு, அப்படிப்பட்ட நாடுகள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு, ஒரு சின்ன நாடாய், கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 1 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டின் பிரதமர் பேசுகிற பேச்சு, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு நம்பிக்கை! கர்த்தர் பேரில், கர்த்தர் எங்களுடைய தேவன் என்று சொல்லி அவர்கள் யெகோவா தேவனை தங்களுடைய சொந்த இரட்சகராக, தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே, அவருடைய சந்ததி என்கிறதில் அவர்கள் படுகிற பெருமை, அவர்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான நம்பிக்கை ரொம்ப வித்தியாசமானது பிரியமானவர்களே. காரணம், கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஒன்றொன்றாய் அவர்கள் பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் அவர்களுக்காக தேவன் போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த சூழ்நிலைமையிலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே. அப்படியானால் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவர்களுக்குள்ளே கர்த்தரை பற்றிய நம்பிக்கை உண்டு, ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு சிறையிருப்பு. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட
நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். இங்கே நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன், கர்த்தர் எங்களுக்கு செய்த காரியங்கள் பெரியவைகள் என்று அறிக்கையிடுகிற ஒரு மனிதன், ஆனால் சிறையிருப்பை குறித்து கலங்குகிறார். அல்லேலூயா. எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சாட்சிகள், திரளான சாட்சிகள், வல்லமையான சாட்சிகள், கர்த்தர் எங்களுக்கு செய்ததை போல இந்த பூமியில வேற எந்த தேசத்திற்கு அவர் செய்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் எங்களை கைவிட்டாரே, இன்றைக்கு நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோமே என்று சொல்லி கிதியோன் தேவ தூதனானவரை பார்த்து முறையிடுகிறார். நீர் என்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீரே, நானும் பயந்து பயந்து இந்த இடத்துல இருந்து நான் போரடித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தானியங்களை எப்படியாகிலும் என் வீட்டிலே நான் கொண்டு சேர்க்க வேண்டும், அது என்னுடைய குடும்பத்தின் தேவைக்கு அது பயன்பட வேண்டும். ஆனால் மீதியானியர்கள் எப்பொழுது வருவார்கள், இதை எல்லாம் பறித்து கொண்டு போவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நாங்கள் கர்த்தரால் கைவிடப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி கிதியோன் கதறினான். அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள இருந்தது என்ன? கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் கர்த்தர் பேரில் பெரிய நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். தான் சந்திக்கிற சூழ்நிலைமைகளிலே சிறைப்பட்டு அவன் அங்கலாய்க்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அநேக வார்த்தைகள் என்னை தேற்றி இருக்கிறது, என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் இன்னும் நான் சிறையிருப்பின் காரியங்களிலே சிக்கி நிற்கிறேனே, நான் விரும்புகிற ஒரு விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் மாறாதவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை புறப்பட பண்ணின தேவன், கிதியோனுக்குள்ளே இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தும்படி ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதா இருந்தபோது கர்த்தர் அவனை கண்டா. கர்த்தர் அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டது. அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் பகுதி, இந்த முதல் பாகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அவர் நமக்குள்ளே அவரை நம்பத்தக்கதாக, அவரை சார்ந்திருக்கத்தக்கதாக நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது, ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விடாது. ஒருவேளை கிதியோனை போல இந்த காலை வேளையிலே கர்த்தர் எவ்வளவு காரியங்களை அதிசயமாய் நடத்தி வந்தா, ஆனால் இன்றைக்கு நான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒரு நிலைமை நமக்குள்ளே இருக்கலாம். தைரியமாயிருங்க, கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் நமக்குள்ளே புறப்பட பண்ணுகிறார் என்று சொன்னார். நாம் நம்பத்தக்கதாக, நாம் உற்சாகம் அடையத்தக்கதாக ஒரு வார்த்தையை நமக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தையை கொண்டு நம்மை தட்டி எழுப்பி அவருக்காக ஒரு காரியத்தை செய்யும்படி, அவருடைய நாமத்தினால் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை நிச்சயமாய் எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிதியோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் தன் சிறையிருப்பை குறித்து அங்கலாய்த்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காரியத்திலே தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மறந்து போவதில்லை. அல்லேலூயா. இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற
இந்த நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. இந்த சம்பவமும் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம் தான் இல்லையா? சனகரிப் எருசலேமை முற்றுகையிடும்படி அவன் பல தேசங்களை ஜெயித்து ஒரு பெரிய மகாராஜாவாக அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தான். அவன் பல ராஜ்யங்களை தனக்கு கீழாக்கி கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட நாடுகளை அவன் ஜெயம் எடுத்தான். ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான். இப்பொழுது எருசலேமை பிடிக்க வேண்டும், அது அவனுடைய நோக்கம். அவனுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், எருசலேமில் போய் அவ்வளவு பலத்த இராணுவமாகி நம்முடைய இராணுவத்தை வைத்து அவர்களை அடித்து நொறுக்கி பிடிப்பதை காட்டிலும் தம்முடைய பலத்தை சொல்லி ஒரு பயங்கரமான காரியங்களை பேசி யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே என்னிடத்தில் என்ன செய்திருங்க, நீங்க சரணடைந்து விடுங்கள் என்பதை போன்ற ஒரு காரியத்தை பேசி அவர்களை சரணடைய செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். அதற்காக ரப்சாக்கே என்னும் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி தன்னுடைய மகத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறான். சனகரிப் எவ்வளவு பெரியவன், அவனுக்கு முன்பது அவனோடு கூட இருக்கிற சேனைகள் எவ்வளவு பயங்கரமானவைகள், எத்தனை தேசங்களை அது முறியடித்திருக்கிறது, எத்தனை ராஜாக்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் ஒரு சின்ன பட்டணம், ஒரு சின்ன நாடு. இதை மேற்கொள்ள இந்த சனகரிப்பினால் முடியாதா என்று சொல்லி அந்த ஜனங்களோடு கூட அவன் பேசுகிறான். மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜா கர்த்தரை உறுதியாய் நம்பின ஒரு தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. உறுதியாய் நம்பியிருந்தவன். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் தன்னையும் தன் தேசத்தையும் காப்பார் என்பதிலே அவன் நிகரற்ற நம்பிக்கை கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உடைய அந்த தேவ மனிதனிடத்தில் ஒரு வார்த்தை அவனுக்கு விரோதமாக புறப்படுகிறது. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பார்த்தும் அநேக நேரங்களில் பிசாசு கேட்கிற கேள்வி இதுதான். என்னத்தை நம்பிட்டு இருக்கிற? எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாசல் வரைக்கும் வந்துருச்சு, இனி நீ அவமானத்திலிருந்து தப்புவிக்கவே முடியாது. எத்தனை தடவை வந்திருக்கிறோம் இல்லையா? கடந்து தான் வந்திருக்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தில் போய் தன்னுடைய காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணுகிறான். அவனை பார்த்து கேட்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் பிசாசு செய்ய விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தங்களை உறுதியாய் நம்பியிருக்கிற பிள்ளைகள் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விலக வேண்டும். எப்படியாகிலும் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர்களை விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் பிசாசு போராடுகிற பெரிய போராட்டம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வசனங்களை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. தொய்ந்து போகிற ஆத்துமாவை அது தூக்கி நிறுத்துகிறது. அல்லேலூயா. ஆனாலும் பிசாசு சோர்ந்து போறதில்ல. வந்து கேட்கிறான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? பாருங்க, இங்க எசேக்கியா ராஜா சொல்லுகிறது, ஆண்டவரே, சனகரிப் பல நாடுகளை மேற்கொண்டது உண்மைதான், பல தேவர்களை அவன் அழித்து போட்டது உண்மைதான். ஆனால் நீரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இப்படி ஒரு ஜெபத்தை தேவனுடைய ஆலயத்தில் போய் ஏறெடுக்கிற ஒரு தேவ மனிதனோடு அவனுக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தை என்ன? உலகத்தின் ஒரு சர்வ வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைமையை பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எழுப்ப பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜெபத்தை தேவனுடைய பாதத்தில் வைத்தது மாத்திரமல்ல, உறுதியாய் நம்பி இருந்தான். அவன் சொன்னான், அந்த ரப்சாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசி கொண்டு போகட்டும். பல தூஷணங்களை பேசுகிறார், பல அருவருப்பான காரியங்களை சொல்லுகிறார். எவ்வளவு ஈனப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் தேவ ஜனங்களையும் ராஜாவையும் அவன் மிகவும் அவமானப்படுத்துகிறான். ஆனால் ராஜா கர்த்தரை நம்பியிருந்தபடியினாலே அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் நம்பிக்கையிலே கொஞ்சமும் தளரவில்லை. அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது முதல் பாகம், நம்பிக்கையுடைய சிறைகள். அல்லேலூயா. இரண்டாவது பாகம், இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறது? அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா.
அரண். இந்த அரண் என்ன? யார் இந்த அரண்? வேதம் சொல்லுகிறது, நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே அரண். அல்லேலூயா. அவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்டவராம்? அரணான கோட்டை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டையாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இங்க வசனம் சொல்லுகிறது, அரணுக்கு திரும்புங்கள். அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்னும் உறுதியாய் அவரை தேடும்படி நம்முடைய கவனங்களை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்மை சிறைப்படுத்த நினைக்கிற கிரியைகளிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் அதிக விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய ஜனங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் மற்ற தேசங்களோடு வெட்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய முகங்கள், நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே, இந்த இடத்துல எனக்கு ஒரு வெட்கம் உண்டாயிருக்கிறது என்கின்ற ஒரு மன குமுறல் நமக்குள்ளே இருக்கலாம். ஒரு நாளும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. நான் வெட்கப்பட்டு போனேன், கர்த்தரை நம்பியும் நான் வெட்கப்பட்டு போனேன் என்று சொல்லாதீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை வெட்கம், அவமானம் படுகிற சூழ்நிலை எழும்பினால் அதே இடத்துல இரட்டத்தனையாய் நம்மை மகிமைப்படுத்துவா. அல்லேலூயா. அதே இடத்துல நம்மை எடுத்து நிறுத்துவா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அரணான கோட்டையின் இடத்துல திரும்புங்கள். அல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்கள். இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நம்பிக்கையிலே உறுதியானவர்கள் என்று சொன்ன இன்னும் அநேக காரியங்களை, முன்னுதாரணங்களை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். நமக்கு இருக்கிற நேரத்தில் 2 காரியங்களை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை, விசுவாசம் உறுதியா இருந்தது. அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் செய்கிற ஒரு காரியம், தங்களை தாழ்த்தி தங்கள் தேவனை தேடும்படி தங்கள் முகத்தை திருப்பினார்கள். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ, அவமானப்பட்டார்களோ, போராட்டங்களை சந்தித்தார்களோ, அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு மற்ற தேசங்களில் போய் அடிமைப்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடும்படி, ஊக்கமாய் தேடும்படி அவர்கள் தங்கள் இருதயத்தை, தங்கள் முகத்தை திருப்பினார்கள். அல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்கள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடும்படி திரும்புவோம். அல்லேலூயா. அவர் நல்லவர், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சந்தித்து எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், கர்த்தர் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பதாக என் காரியங்கள் கடந்து செல்லவில்லை. ஒருவேளை சிலர் சொல்லுகிறபடி, மேகங்களினால் என் ஜெபம் கேட்கப்படக்கூடாதபடிக்கு மேகங்களினால் உம்மை மூடிக்கொண்டீரோ. பல பக்தர்கள் வேத புத்தகத்திலேயே என்ன செய்திருக்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கங்கள், சூழ்நிலைமைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. அந்த அரண் நமக்கு இக்கட்டு காலத்திலே நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும்? நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மன கிளேசங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கடந்து செல்லுகிற கடினமான பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு அவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதை விசுவாசிப்போம். விசுவாசித்து போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டெப் பின்னாடி போக முயற்சி செய்யாதீங்க. இன்னும் நான் தேடுவேன் ஆண்டவர். எனக்கு வேற என்ன நம்பிக்கை இருக்கிறது? இந்த பூமியில எனக்கு வேற என்ன நம்பிக்கை இருக்கிறது?
உம்மை அல்லாமல் எனக்கு வேறு ஒரு ஆதரவு இல்லை என்று சொல்லி அவருடைய பாதத்தை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை அறிந்த அநேக நம்ம நெருக்கத்தின் வேளைகளிலே நம்மை கைவிடலாம். நாம் மிக நெருக்கத்தில் இருக்கும்போது இன்னும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும்படி அவர்கள் நமக்கு முன்பதாக எதிரிட்டு நிற்கலாம். ஆனால் நம்மை அறிந்திருக்கிற தேவன் அரணான கோட்டையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை எப்பொழுதும் தூக்கி நிறுத்துகிறவர். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது போராட்டங்களையும் உள்ளுக்குள்ள நம்பிக்கையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இவ்வளவு போராட்டங்கள் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறதே என்று புலம்பி பின்தங்கி நிற்கிறவர்களாக இல்லாமல் அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளும்படி இன்னும் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்கள். அந்த அரண் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நம்பி ஒருவரும் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை நடத்தும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீரூற்றான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படி கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தை உதறிடாதீங்க. ஆண்டவரே உம்மை நம்பி நம்பி எனக்கு என்ன கிடைத்தது, என்னுடைய நெருக்கங்கள் போராட்டங்கள் நீர் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீங்க. இல்லப்பா, ஒருவேளை நெருக்கங்களின் பாதையில் நான் நிற்கலாம், ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடுகிறவர் அல்ல. என்னை தூக்கி நிறுத்தவுமால் ஆகும். அதற்கேற்ற எல்லா தயவும் எல்லா கிருபையும் இடத்தில் உண்டு என்று சொல்லி அவரை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை. நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நாம் கேட்கும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் இல்லையா? நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஒரு 2 மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்தினால் எவ்வளவு ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. யோபுவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவை முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அதன் பின்பு நம்ம சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை ஆடுகள், எத்தனை கழுதைகள், எத்தனை ஒட்டகங்கள் பார்த்தீங்க, எல்லாம் டபுள். அல்லேலூயா. இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். நம்ம இந்த வசனங்களிலே இந்த இரட்டத்தனையான நன்மையை தருவேன்னு சொன்னோன்னே மேக்சிமம் நம்ம இந்த கோணத்தில் தான் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? நல்லது, அதை விரும்புவது நல்லது, அதை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு சிந்தனையை கொடுத்த ஒரு காரியங்களை என்னோடு கூட பேசி என்னை உற்சாகப்படுத்தினார். பாருங்க, ஆண்டவர் நம்பிக்கையோடு இருக்கிற சிறைகளாக இருக்கிற நம்மை என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கூப்பிடுகிறா. எதற்காக? இரட்டத்தனையான நன்மையை தருவதற்காக. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. Praise the Lord. இந்த வசனத்துல 2 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த சூழ்நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முன்னாடி செங்கடல், 2 பக்கமும் மலைகள், பின்னாடி பார்வோனின் சேனை இல்லையா? இவர்கள் இப்பொழுது எங்கும் தப்பித்து போக முடியாத ஒரு நெருக்கடியில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவருடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, அவருடைய மனநிலைமை எந்த அளவுக்கு கொதிப்படைந்திருந்தது என்று சொன்னால், மோசேயை பார்த்து கேட்டார்கள், எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தா, இப்பொழுது நாங்கள் மடிய போகிறோம் என்று சொல்லி அவர்கள் மோசேயை கல்லறியும்படி
துணிகரம் கொண்டார்கள். கர்த்தர் 10 விதமான அற்புதங்களை செய்தார் இல்லையா? வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். கடைசி தண்டனை, ஒவ்வொரு வீட்டிலும் தலைப்பிள்ளை என்ன செய்தது? அடிக்கப்பட்டது, மரித்து போனது. ஒரு பெரிய அலறல் எகிப்து முழுவதும் கேட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு வீட்டில் கூட ஒரு அலறல் இல்லை. எல்லாரும் விடுதலையாய் புறப்பட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவு மகத்துவமான அற்புதங்களை செய்த தேவனுக்கு முன்பதாக, மோசேக்கு முன்பதாக ஜனங்கள் கேட்ட கேள்வி என்ன? எங்களுக்கு எகிப்திலே கல்லறை பூமி இல்லை என்று சொல்லியா இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தாய்? அவர்களை பார்த்து மோசே கர்த்தருடைய வார்த்தையாக சொன்ன காரியம் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வா? ரட்சிப்பை கட்டளையிடுவா. அல்லேலூயா. நீங்கள் தேங்கி நிற்க போகிறது இல்லை. நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலைமையில் நிற்க போகிறது இல்லை. நீங்க முன்னேறி செல்ல போகிறீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறா. நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க. முன்வைத்த காலை பின்வைக்க கர்த்தர் உங்களை அனுமதியாமல் உங்களை முன்னடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை இன்றைக்கு நீங்க காண்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இது ஒரு ஆசீர்வாதம், பின்னாடியே ஒரு ஆசீர்வாதம் தொடர்ந்து பாருங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இந்த எகிப்தியன் யார்? ஏன் இவனை காண மாட்டீர்கள் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பின் காலம் மறைந்த பின்பதாக எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 430 வருஷம் இஸ்ரவேலரை எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 430 வருஷம் இல்லையா? இந்த 430 வருஷத்தினுடைய அடிமைத்தனம், அவருடைய கூக்குரல், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் வாங்கின அடி, செய்த வேலை, தேவனுடைய சமூகத்தில் எட்டத்தக்கதான அளவுக்கு கூக்குரல் பெரிதாயிருந்தது. அவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறித்தது மாத்திரமல்ல, இனி இப்படிப்பட்ட ஒரு காரியம் உன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. இனி இந்த எகிப்தியன் உன்னை அடிமைப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண்பதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய இரட்டத்தனியான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன்னடக்க செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை பின்தங்க பண்ணின அந்த பொல்லாத பிசாசின் தடைகள் இனி ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் பார்ப்பதில்லை. அதுதாங்க இரட்டத்தையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படித்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் ஜனங்களை விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லுகிறதில்லை. அல்லேலூயா. சும்மா தேடுங்க, சும்மா வந்து எனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய ஊழியம் இந்த தேசம் முழுதும் ரட்சிக்கப்படணும், எனக்காகவே, அது ஆண்டவருக்காகவே ஜெபித்துட்டு போங்க. அப்படி அல்ல. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், நீங்க வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு அன்புள்ள பிரயாசத்திற்கும் அவர் பலன் கொடுப்பதற்கு மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இந்த வார்த்தை, இந்த காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை முன்னடந்து தடைகளை மாற்றி உடைத்து நம்மை தொடர்ந்து செல்லத்தக்கதாக வெற்றியை நாம் தேங்கி நிற்கிற நிலைமையில் இருந்து நமக்கு ஒரு வெற்றியையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எதனால் நாம் தடுக்கப்பட்டிருந்தோமோ, எந்த காரியம் நமக்கு சாபமாய் ஆசீர்வாத குறைவாய் இருந்ததோ அதை இனி நம்முடைய வாழ்நாளில் காணக்கூடாதபடிக்கு இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை என்று இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன? மோசே தன்னுடைய கரத்தை நீட்டும் போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. செங்கடல் பிளந்தது மாத்திரமல்ல, ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையை போல, அல்லேலூயா, சமுத்திரத்தின் பள்ளங்களை வழியாக்கினது போல, ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர்கள் வெட்டாந்தரே அந்த கடலை என்ன செய்தார்கள்? கடக்க ஆரம்பித்தார்கள். ஆனா எதிரி பிசாசு விட்டானா? கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்த அற்புதத்திலும் அவன் பின்தொடர்ந்தான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர்
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தாரா, எகிப்திற்காக பிளந்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆனா அவங்க போறாங்க, பின்னாடியே யார் வரா? பார்வோன் தொடர்ந்து வாரா. ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை காண்பது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த இடத்திலே அவர் சமுத்திரத்தை திரும்பி வர செய்தா. இஸ்ரவேல காலையில் எழுந்து பார்க்கும்போது எகிப்தியர் எல்லாம் பிரேதங்களாக கிடந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், இன்று கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை. எவ்வளவு பெரிய இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இல்லையா? இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு சம்பவத்தை வேகமாக இதற்கு தொடர்பாய் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. முதல்ல 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். இது ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? இது ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இதை எப்பொழுது சொன்னார்? சனகரீப் எருசலேமை சூழ்ந்து, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? உன்னை அழிக்கும்படி வந்திருக்கிற, நீங்க எல்லாம் என்னிடத்துல ராசியாகி என்னிடத்துல உடன்பட்டுருங்க, சரணடைந்து விடுகள். நான் உங்களை வேறொரு தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு நான் கொண்டு போற வரைக்கும் நீங்க இங்க தான் இருப்பீங்க. நீங்க இந்த பகுதியை 37ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சனகரீப் ரப்சாக்கே மூலமாக சொன்ன காரியங்கள் இவைகள். அவன் எதிராளி பிசாசன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் என்னத்துல அடிமைப்பட்டு விடுங்கள், நான் உங்களை வேறு தேசத்துக்கு கொண்டு செல்ல போகிறேன், வேற இடத்துக்கு கொண்டு போய் சொல்ல போறேன். அது வரைக்கும், நான் உங்களை கொண்டு போற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டோட இருக்கலாம்னு சொல்றான். ஆனா கிட்டத்தட்ட 1,85,000 பேருக்கு மேல எருசலேமை சூழ்ந்து இருக்கிறாங்க. பலத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பெரிய குதிரைப்படை இருக்கிறது. அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, அவன் உள்ளே வரப்போறது இல்லப்பா, நீ என்ன செய்வ? பயமில்லாத இருப்ப. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை தியானிக்கும் போது அந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு சுனாமி வந்தது இல்லையா? ஒரு சுனாமி வந்து அடித்து வாரி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போச்சு இல்லையா? அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி இருந்திருக்குமா? உள்ள வந்துட்டு வெளில போயிடுச்சு இல்லையா? எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பல குடும்பங்களை சின்ன பண்ணப்படுத்திட்டு போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவு நேரத்துக்குள்ள கடல் தானா இயல்பாயிடுச்சு. ஆனால் எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாகி செதறி போச்சு இல்லையா? அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர எவ்வளவு நாளாகும் இல்லையா? அதே போலதான் ஒரு தேசம் இன்னொரு தேசத்து மேல யுத்தம் பண்ணுறதுன்னா வந்து அடித்து நொறுக்கி ஆண்களை எல்லாம் கொன்று போட்டு அங்க இருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரிச்சுவாங்க இல்லையா? வீட்டெல்லாம் நொறுக்கி போட்டுருவாங்க. அப்படியானால் இப்பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில் வாசல்ல ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. எருசலேமின் வாசல்ல ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. சனகரிப்பு நிற்கிறான், அவருடைய சேனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் மூலமாக தன்னுடைய ஜனத்துக்கு சொல்றாரு, அவன் உள்ள வரமாட்டான்ப்பா, நீ நல்லா பயிரானதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்ப. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? அவன் உள்ள வரப்போறதில்ல, வெளியில நிக்கிறான், உண்மைதான். அவன் உள்ளே வரப்போறதில்ல. ஒரு செய்தியை அவனுக்கு அனுப்புவேன். அந்த செய்தியை கேட்டு அவன் என்ன செய்வான்? தன் தேசத்துக்கு வந்த வழியை திரும்பி போவான். நீங்களா என்ன செய்வீங்க? உங்க வீடுகளிலே இருந்து சுகமா நீங்க உங்களுடைய நிலப்புலன்கள் இருக்கிற ஆசீர்வாதங்களை சாப்பிடுவீங்க. 1ஆம் வருஷம் இதை சாப்பிடுவீங்க, 2வது வருஷம் மீதியா இருக்கிறத சாப்பிடுவீங்க, 3வது வருஷம் நீங்களே விதைத்து என்ன செய்வீங்க? ஆனா மக்களுடைய மனநிலைமை அப்படி இல்லை. இவன் படையெடுத்து வந்திருக்கிறான், அவன் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டானா என்டையர் ஒரு கம்ப்ளீட்டா அந்த பட்டணத்தை அந்த தேசத்தை அழிச்சிருவான். கம்ப்ளீட்டா எல்லாரும் என்ன செய்திருவான்? சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவான். முழுவதும் ஒரு அழிவு நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு பார்த்து, பயத்திலே நடுக்கத்தில் இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை அப்படி கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இந்த சனகரிப்பு உங்கள் எல்லைக்குள் வருவதில்லை என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் போய் நல்ல வீட்டில் போய் தொடர்ந்து மெடிடேட் பண்ணுங்க. இது அவ்வளோத்தையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த எதிராளியினுடைய காரியங்களை, அவனுடைய பலத்தை கொஞ்சம் கூட ரெக்கக்னைஸ் பண்ணல. அவன் உள்ள வரமாட்டான், பாடி பயப்படாத, அவ்வளவுதான் சொன்னார். மாத்திரமல்ல, நீங்க எல்லாத்தையும் புசிச்சு குடிப்பீங்க. மாத்திரமல்ல, 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கீழே வேறு பற்றி
மேலே கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுக்கிற இரட்டத்தை நான் ஆசீர்வாதம் இதுதான். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிப்பது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவருக்குள்ளே நாம் வேறு பெற்றவும் மேலே கனி கொடுக்கவும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கு தரேன். எழுப்பி நிற்கலாமா? வேகமாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை அவருடைய பாதத்தில் வைங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உன் பேரில் நல்ல நம்பிக்கை உண்டப்பா. ஆனாலும் இன்னும் சில சிறையிருப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் உடைய சமூகத்தில் திரும்புகிறோம் அப்பா. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் மனம் ஆண்டவரே விரக்தி அடைந்து போவதில்லை, எதிர்மறையாய் புலம்பி நிற்பதில்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொல்றீங்க, நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், இன்னும் என்னை பற்றி கொள்ளுங்கள், இன்னும் உறுதியாய் என்னை தேடுங்கள், நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த கேட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் உறுதியாய் வைத்திருந்தார்கள். அவர்கள் இந்நாள் வரைக்கும் சற்று அசைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கிறார்களே, அதே போல எங்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற்றுங்கப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கொடுக்கிற நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் எங்களுக்குள்ளே புறப்படும் போது, நீ கைவிட, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று புறப்படும் போது எங்களுக்குள்ளே நீ இரட்டிப்பான நன்மைகளை தர ஆயத்தமாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மிடத்தில் திருமணம் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மிடத்தில் திருமணம் இன்னிடத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உம்மை விட்டு விலக பண்ணுகிற எல்லா சிந்தனைகளில் இருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்டு உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள உம்மிடத்தில் திரும்ப வேண்டும் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உம்மிடத்தில் திரும்ப உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு பலன் தாங்கப்பா. இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லி பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை நீ கொடுத்த கிருபையின்படியே சொல்லி இருக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொருடைய நம்பிக்கையும் தட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவராகிலும் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லி சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக செய்த நன்மைகள் ஏராளம், அவைகள் இன்னும் தொடரும் என்று விசுவாசித்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. உம்மை பற்றி கொள்ள, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மைகளை, தடைகள் உடைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட தடைகள் திரும்ப அவருடைய வாழ்க்கையிலே திரும்பி வராதபடிக்கு இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில காண்பதில்லை என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. கிருபையின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம்,
செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.